புளிச்சக்கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? புளிச்சக்கீரை பறிக்கிறோம். இப்போ செடியிலேருந்து பறித்து குழம்பு வைக்குது, கீரை குழம்பு, புளிச்சக்கீரை குழம்பு. புளிச்சக்கீரையா? புளிச்சக்கீரை செடியிலேருந்து பறித்தோம். இப்போ புளிச்சக்கீரை கடையை போகிறோம். தண்ணி வைக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். புளிச்சக்கீரை போட்டுக்கலாம் தண்ணியில். கீரை போட்டுடலாம். புளிச்சக்கீரை மிளகாய் போட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம் கீரையை. தண்ணி வடிகட்டிடலாம். கடைஞ்சிடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு, வெந்தயம் வறுத்துக்கலாம். இதில் கொட்டிட்டு இதை நுணுக்கணும். வெந்தயம், அது வெந்தயத்தை நல்லா பொடி செஞ்சுக்கணும். பொடியாக நொறுக்கிட்டு அதை கொட்டிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. காஞ்ச பிறகு வடகம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சதை கொட்டிக்கலாம். அது நல்லா கடைஞ்சிக்கலாம்.
கரைச்சி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு கீரையில் கடைச்சி கீரையில் ஊற்றணும். புளி கரைச்சி கொதிக்க வச்சு கீரையில் ஊற்றணும்.